ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுகிட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் பாசிப்பருப்பு வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே புடலங்காயை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த புடலங்காயில் உள்ள இந்த வெள்ளையாக இருக்கிற தோலை வந்து நல்லா தேய்ச்சிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோம்னா அந்த வெள்ளையாக இருக்கிற தோலெல்லாம் வந்துடும். அந்த தோல் நீக்கிட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தோலோடு கட் பண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தோல் நீக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை பகுதியை மட்டும் நீக்கிட்டு நமக்கு தேவையான சைஸில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புடலங்காயை வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். புடலங்காயை வந்து தண்ணி விடும், அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இடைக்கிட வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது வேகட்டும். இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், சின்ன வெங்காயம் 4, 3 பல் பூண்டு, சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஒரு 3-4 கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கும். இந்தளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு. ஸோ இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா முழுமையாக வதக்கியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக லைட்டாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து புடலங்காய் கூட்டோட இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், புடலங்காய் கூட்டோட சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி. இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சைடிஷாக பொரியலாக வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.